தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் சில கட்சிகளில் நிலவும் உட்கட்சி விவகாரங்கள் பூதாகரமாகியுள்ளது. அதனை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூர்ந்து கவனித்து வருகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மல்லை சத்யா வெளியேறுவார் என்பது ஏறக்குறைய உறுதியான நிலையில் அவரின் வெளியேற்றம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. அவரை தொடர்ந்து மேலும் பல நிர்வாகிகள் வெளியேற வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் மல்லை சத்யா அவர்கள் போட்டி மதிமுக தொடங்குவர் அல்லது தனி அமைப்பை தொடங்குவாரா அல்லது தமது ஆதரவாளர்கள் மற்றும் அதிருப்தியில் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து திமுகவில் இணைவாரா என்பது பொறுத்து கூட்டணி கணக்கு மாறவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே 2021 தேர்தலில் மதிமுக சார்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் முத்துரத்தினம் அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரை தெற்கு தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவின் பூமிநாதன் அவர்கள் திமுகவில் இணைகிறார் என்ற செய்தி வந்த நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை 6 தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 12 தொகுதிகள் வரை கேட்கலாம் என திட்டம் வைத்து இருந்த நிலையில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வைத்து பார்க்கும் பொழுது கூட்டணியில் நீடிக்குமா என சந்தேகம் எழுத்து உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியில் உச்சக்கட்ட தந்தை மகன் மோதல் ஏற்பட்டு உள்ள நிலையில் அது கட்சியை உடைக்கும் நிலைக்கு செல்லவும் வாய்ப்புள்ளதா தெரிகிறது. ஒருவேளை கட்சி பிளவுபட்டால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான அணியை திமுக கூட்டணியில் இணைக்கலாமா என ஆலோசனையில் இருப்பதாகவும் அது குறித்து ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசனை செய்யவும் திட்டம் வைத்து உள்ளதாகவும் தெரிகிறது. கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் 25 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சிட்டிங் தொகுதிகளை மீண்டும் கேட்டு பெறவும் வெற்றி வாய்ப்பு உள்ள பிற தொகுதிகளை கேட்டு பெறும் என தெரிகிறது. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை குறைந்தது 10 தொகுதிகளை கேட்டு உள்ளது. எனினும் மீண்டும் 6 அல்லது கூடுதலாக 1 ஒதுக்கி 7 தொகுதிகள் என முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை தலா 6 தொகுதிகளில் இந்தியன் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 10 தொகுதிகள் கேட்டு இருந்த போதிலும் மீண்டும் தலா 6 அல்லது 7 ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் வால்பாறை, பவானிசாகர், கோவில்பட்டி தொகுதிகளுக்கு பதில் வேறு தொகுதிகளை ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கூட்டணியில் புதியதாக இணைந்து உள்ள மக்கள் நீதி மய்யம் 15 தொகுதிகளை கேட்ட நிலையில் அவர்களுக்கு அதிகபட்சம் 5 தொகுதிகளை சென்னை புறநகர், கோவை, செங்கல்பட்டு பகுதிகளில் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த முறை கடையநல்லூர், வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்த முறை மீண்டும் 3 தொகுதிகளை பெரும் முயற்சியில் உள்ளது. திருச்செங்கோடு, நாமக்கல், பரமத்திவேலூர், பெருந்துறை, மொடக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறையும் பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த முறை 1 தொகுதியில் மட்டும் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 3 தொகுதிகளை வேல்முருகன் கேட்டுள்ளார். அதாவது தன்னோடு நெடுங்காலமாக பயணிக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் நாம் தமிழரில் இருந்து வந்த நிர்வாகி ஒருவருக்கும் தொகுதி கேட்ட நிலையில் மொத்தமாக 2 தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை கூட்டணியில் அவிநாசியில் போட்டியிட்ட ஆதி தமிழர் பேரவைக்கு இந்த முறை மீண்டும் அவிநாசி அல்லது ராசிபுரம் தொகுதி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. புதிதாக கூட்டணியில் இணைந்து உள்ள மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கவும், SDPI கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கவும், கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படைக்கு 1 தொகுதி ஒதுக்கவும் பேச்சுவார்த்தை துவங்கி உள்ளது. இதனிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளாக பிளவுபட்டால் மருத்துவர் ராமதாஸ் அணியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து கணிசமான சீட்டுகளை ஒதுக்கவும், கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகளில் பலவற்றிற்கும் தொகுதிகளை குறைக்கவும் முடிவு செய்து உள்ளது. மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் கொண்டுவரும் முயற்சியும் உள்ளது. ஆனால் ஏற்கனவே தொகுதி பங்கீட்டில் கடும் நெருக்கடி ஏற்படும் நிலை உள்ளதால் அந்த திட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் உள்ளது.